ஹலோ guys, எல்லோருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2024-25. ஸோ இதுக்கு உண்டான ரிசல்ட் நீங்கள் எக்ஸாம் எழுதி இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன், ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை, கம்மி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன அப்படின்னா, அப்போ இருந்த சூழலை, அந்த நாளில் இருந்த சூழலை பேஸ் பண்ணி சொன்னேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சாதகமான சூழல் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நேற்றுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அவங்க அதாவது சிஆர்பிஎஃப். ஓகே, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்சி, அது டேரெக்டாக பண்ண முடியும். எஸ்எஸ்சி பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் சிஆர்பிஎஃப்பில் பண்ணக்கூடியது லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். முன்னாடி பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் கூட பிஎஸ்டி, பிஇடி, இதோட டிவி, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் டிஎம்ஏ, டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா சேர்ந்து நடந்துச்சு. அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அதாவது டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே, சில நாட்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் பிடிஎஃப் ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுபடி பார்த்திங்கன்னா கடைசியாக இதே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருந்துச்சு. ஓகே, பட் இந்த இடத்துல இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத விட இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இது சாதகமான சூழலாக இருக்கா, பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு தெளிவாக தெரியாது. பட் இதை எனக்கு தெரிஞ்சதை நான் படித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டியூ டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன், பிஇடி, பிஎஸ்டி, ஈவெண்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் GD எக்ஸாமினேஷன் 2025 in CAPF, SSF, Rifleman in Assam Rifles and Sepoy in NCB for qualified shortlisted candidates has been scheduled during June July 2025. ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஜூன் ஜூலை 2025 உங்களுக்கு பிஎஸ்டி, அதாவது ஃபிசிக்கல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. இந்த அட்மிட் கார்டு ஃபார் பிஎஸ்டி, பிஇடி வில் பி அப்லோடட் ஆன் சிஆர்பி வெப்சைட் இன் டியூ கோர்ஸ். ஓகே, ஸோ இதுக்குண்டான அட்மிட் கார்டு எங்கே வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சிஆர்பிஎஃப் வெப்சைட்டில் பாருங்கள். ஸோ டைம் டு டைம் நீங்கள் சிஆர்பிஎஃப் வெப்சைட் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபால்ஸ் நியூஸ் இருக்கக்கூடிய பிடிஎஃப் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. பட் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆன பல விஷயங்கள் உண்மையாகவும் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சிஆர்பிஎஃப் வெப்சைட் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எப்போ அப்படின்னா ஒரே ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 8 மே 2025 இந்த டைமில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, select to the post of assistant commandant in CAPF limited departmental competitive examination postponed of the written examination. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவும் கொடுத்துருந்தேன். அதாவது இங்கேயே போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப் தான் பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்சியோட ஜிடியை பொறுத்தளவு நோடல் ஆஃபீஸ். ஓகே, அவங்க தான் இதை ஃபிசிக்கல்லாம் கண்டக்ட் பண்ணுறது, ஃபிசிக்கல் மெடிக்கல் கண்டக்ட் பண்ணுறதுல மிக முக்கியமான ரோல் பண்ணுறாங்க. ஸோ இவங்களே இதை போஸ்ட்போன் பண்ணி வைக்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இதில் உள்ளே போகும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பேஜ் தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காங்க. 18/5/2025 நடக்க வேண்டிய இந்த எக்ஸாம், அதாவது இன்றைக்கி 15/5, இந்த 3 நாள் கழித்து நடக்க வேண்டிய எக்ஸாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன் வியூ ஆஃப் எக்ஸிட்டிங் செக்யூரிட்டி சுச்சுவேஷன், இது எப்போ அப்படின்னா 8ஆம் தேதி பண்ணியிருக்காங்க. 7ஆம் தேதியில் தான் 7 to 10 உங்களுக்கு தெரியும். ஓகே, செக்யூரிட்டி சுச்சுவேஷன்ஸ் அண்ட் ஆஸ் பர் பை த காம்படிஷன் அத்தாரிட்டி ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் ஆன் 18/5/2025 இஸ் ஹியர்பை போஸ்ட்போன் டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ். ஓகே, எந்த தேதியும் குறிப்பிடாமல் போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், 8/5/2025. ஓகே, ஸோ இது எந்த சூழலில் பண்ணாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான், இந்தியா பாகிஸ்தானோட கன்ஃப்ளிக்ட்டு. இது எப்போ அப்படின்னா மே 7, 2025 ஸ்டார்ட் ஆச்சு. எவ்வளோ நாள் போச்சு அப்படின்னா மே 10 வரலும் போச்சு. அதாவது வெறும் 4 நாட்கள் தான் தொடர்ந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, 2 நாடுகள் சீஸ்ஃபயர் இப்போதைக்கு பண்ணி வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் கூட ஃபோர்ஸஸ் அலர்ட் பண்ணி வச்சு தான் இருக்காங்க. பட் இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா அது நமக்கு சாதகமாக பாதகமாங்கிறத விட இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது பாதகமான சூழலாக தான் இருக்குது. அதாவது சாதகமான சூழலாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மே 6 ஒரு பிடிஎஃப் வந்திருக்கு. மே 6க்கு இன்னும் கீழே போனாலும் நிறைய அப்டேட் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மே 9, அதுக்கப்புறம் மே 14. ஓகே, இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ எஸ்எஸ்சி என்ன பண்ணுது அப்படின்னா அதோட வேலையை சிறப்பாக பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. பட் ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் அதாவது ஆர்மி தான் ரொம்ப முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கு. அப்போ ஆர்மிலையும் பார்த்திங்க அப்படின்னா TES, ஓகே, டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீமில் பார்த்திங்கன்னா 10+2, ஓகே, இது ஒரு லெஃப்டினன்ட்டுக்கு உண்டான எக்ஸாமினேஷன். இதுலேயே பார்த்திங்கன்னா மே 13, அதாவது முந்தா நாள் தான் இதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆர்மிலையும் பார்த்திங்கன்னா செய்ய வேண்டிய வேலை நடக்க வேண்டிய வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்லி வேலை அதாவது அந்தந்த வேலை தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, இங்கேயும் பார்த்திங்கன்னா சாதகமான, அதாவது சீஸ்ஃபயர் ஆகிருக்கு. இங்கே இப்போதைக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம முடிவு பண்ணலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே இதையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா
இங்கே வந்து இப்போ ஒரு மெசேஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத விட இப்போ எல்லா சூழலையும் பார்க்கும்பொழுது இது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ரிசல்ட் வரதுக்கான நாள் வந்து ரொம்ப வெகு தொலைவில் இல்லை, சீக்கிரமாக வந்துடும். பட் எந்த நாள்னு தெரியாது. ஆனாலும் நீங்கள் அதுக்கான தயாராகிருங்க. இதோட என்னுடைய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் இது ரெண்டுக்குமே சேர்ந்து தயாராகிருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு சூழலையும் கையாளுறது நீங்கள் தயாராக இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட்.